ஓம் சாந்தி 20-5-2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய இந்த வாழ்க்கையை சோழியில் இருந்து வைரம் போல் ஆக்க வேண்டுமென்றால் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள். அவகுணங்களை நீக்கிவிடுங்கள். சாப்பிடுவதிலும் தூங்குவதிலும் நேரத்தை வீணாக்காதீர்கள். முதல் கேள்வி, மனிதர்கள் எந்த ஒரு வார்த்தையினால் அனைவரும் பகவானின் ரூபம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? பதில், நான் இந்த நேரத்தில் பல ரூபங்களை தரிப்பவனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இங்கு முரளி நடத்தும் போது பரந்தாமம் காலியாகிவிடும் என்பது கிடையாது. நான் இந்த நேரத்தில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய சேவை நடக்கிறது. குழந்தைகளுக்கு, பக்தர்களுக்கு காட்சிகள் காட்ட வேண்டி இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் பல வேடங்களை தாரணை செய்கிறேன். இந்த ஒரு வார்த்தையினால் அனைவரும் பகவானின் ரூபம் என்று மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது கேள்வி, தந்தையின் எந்த ஸ்ரீமத்தை கடைபிடிப்பவர்கள் நல்ல குழந்தைகள்? பதில், பாபா கூறுகிறார், குழந்தைகளே, ஒருபோதும் டிஸ்சர்வீஸ் அதாவது அவசேவை செய்யாதீர்கள். நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. தூங்குவதிலேயே அதை இழந்து விடாதீர்கள். குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் எனக்காக ஒதுக்குங்கள். இந்த ஸ்ரீமத்தை கடைபிடிப்பவர்கள்தான் நல்ல குழந்தைகள். இந்த முரளியில பாபா உங்களை வைரம் போன்று ஆக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகையால் இங்கே வந்து ஞானம் கேட்டு வீட்டுக்கு போய் பழைய மாதிரியே இருந்துடக்கூடாது. சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னு அந்த நேரத்தை அதிலேயே கழிச்சிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா வைரம் போல் ஆக முடியாது, சோழியாகவே இருந்துடுறீங்க அப்படின்றார். ஆகையால் இங்கே வந்து நல்லா ஞானம் கேட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு அதே பழைய மாதிரி நடத்தை இருக்கக்கூடாது அப்படின்றார். தேவதைகள் ஆத்மா அபிமானியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க போகிறேன் என்ற ஞானம் இருக்குது. மற்றபடி பரமாத்மாவுடைய ஞானம் இருக்காது. ஏன்னா பரமாத்மாவுடைய ஞானம் இருந்ததுன்னா அப்புறம் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானமும் இருக்கும். பிராமணர்களை தான் நான் திரிகாலதர்ஷிகளாக மாற்றுறேன். தேவதைகள் திரிகாலதர்ஷிகள் கிடையாது அப்படின்றார். இப்போ பாபா உங்களை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். இதற்கு தான் பலி கொடுப்பது, அர்ப்பணமாகுவது என்று சொல்லப்படுது. உண்மையிலும் நீங்கள் சிவபாபாவிடம்தான் பலி ஆகிறீங்க, பிரம்மாவிடத்தில் அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல், நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் தந்தையின் குழந்தைகள். நம்முடைய ஷரீரத்தின் தந்தை ஷரீரமுடையவராக இருக்கிறார். அஷரீரியான ஆத்மாவின் தந்தை அஷரீரியாக இருக்கிறார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். எதிர்கால 21 பிறவிகளின் பிராலப்தத்தை அடைவதற்காக நீங்கள் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி ஆரம்பமாகிறது. எல்லையற்றது முடிந்து விடுகிறது. இது ஆழமான விஷயம் அல்லவா? அரைக்கல்பமாக நாம் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டே எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து வந்தோம் என்பதை அறிவீர்கள். அதாவது 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்க. எல்லையற்ற ஆஸ்தி அடையவும் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி அடைய ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ எல்லையற்ற ஆஸ்தி முடிஞ்சிடுது அப்படின்றார். ஆனால் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டே எல்லையற்ற தந்தையும் நீங்கள் நினைவு செய்துட்டே வந்தீங்க அப்படின்றார். இதுதான் ஆழமான விஷயம். குழந்தைகளை எதிர்காலத்திற்காக முயற்சி செய்து
தன்னுடைய வாழ்க்கையை வைரம் போன்று உருவாக்கி கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். முழு நாளும் சாப்பிடுவது, அருந்துவது, இரவில் தூங்குவது, தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பது என்று இருந்தால் வைரம் போன்ற வாழ்க்கை கிடைக்காது. ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களுக்குள் நிறைய அவகுணங்கள் இருக்கிறது. தேவதைகளுக்குள் நற்குணங்கள் இருக்கிறது. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளின் முன்பு சென்று தன்னுடைய அவகுணங்களை கூறுகிறார்கள். இப்போது நாம் அசுர குணமுடைய மனிதனிலிருந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்து தந்தையின் மூலம் தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களை வைரம் போன்று உருவாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பாபா தன்னுடைய அறிமுகத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இங்கு கேட்டுவிட்டு சென்று பிறகு முன்பு எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருந்துவிடக்கூடாது. தந்தை புத்திசாலியாக மாற்றுகிறார் என்றால் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வீட்டிற்கு சென்றதும் அதே பழைய நடத்தைகள் இருந்துவிடக்கூடாது. தேவதைகள் ஆத்மா அபிமானியாக இருப்பதினால் நான் ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுப்பேன் என்பதை அறிந்திருப்பார்கள். ஆனால் பரமாத்மாவை அறிந்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை பரமாத்மாவை அறிந்திருந்தால் பிறகு முழு சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்து கொண்டு விடுவார்கள். பிராமணர்களை தான் தந்தை வந்து திரிகாலதர்ஷிகளாக ஆக்குகிறார். தேவதைகள் திரிகாலதர்ஷிகள் கிடையாது. கடைசியில் தந்தை 2 வார்த்தைகள் கூறுகிறார். மன்மனாபவ. சிவ்பாபா இங்கு வந்து முரளி நடத்தும் போது பரந்தாமத்திலும் இருப்பாரா என்று குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். நிறைய சேவைகள் நடக்கிறது. எத்தனை குழந்தைகளுக்கு, பக்தர்களுக்கு காட்சிகள் காட்டுகிறேன். இந்த நேரத்தில் நான் பல வேடங்களை தரிப்பவனாக இருக்கிறேன். பல வேடதாரி என்ற வார்த்தையினால் அனைத்தும் அவருடைய ரூபம்தான் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். மாயை தலைகீழாக தொங்கவிட்டு விட்டது. பிறகு தந்தை நேராக்குகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது முக்தி தாமம் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். உங்களுடைய புத்தி முக்தி தாமத்தின் பக்கம் இருக்கிறது. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. எதிர்கால 21 பிறவிகளுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். நமக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு உயர்ந்த வருமானம்! ஆக அதிலேயே ஈடுபட்டுவிட வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எப்படி அரசாங்க வேலையில் 8 மணி நேரம் இருக்கிறீர்கள், எனக்காகவும் 8 மணி நேரம் கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். இரவில் தூங்கியே தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இரவு பகல் வருமானம் சம்பாதிக்க வேண்டும். இப்போது தந்தை உங்களை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறார். இதற்கு தான் பலி கொடுப்பது, அதாவது அர்ப்பணம் ஆகுவது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சிவ்பாபாவிடம் பலியாகிறீர்கள், இந்த பிரம்மாவிடத்தில் அல்ல. ஆக இப்போது நேரத்தை வீணாக்க கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். தொழில் போன்றவைகளை செய்யுங்கள். சாப்பிடுவதற்கு போதுமான அளவு பணம் இருக்கிறது என்றால் ஏன் அதிகம் தலை உடைத்துக் கொள்கிறீர்கள்? ஒருவேளை சம்பாதித்ததை சிவ்பாபாவின் யஜ்யத்தில் கொடுக்கிறீர்கள் என்றால் உலக சேவையில் ஈடுபடுத்துகிறீர்கள். அதாவது ஒரு சிலரிடம் பரம்பரை சொத்தெல்லாம் இருக்கும்.
அவங்களும் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆகையில் போதுமான அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா, இப்போ தொழில் அது இதுன்னு சொல்லி ஏன் நீங்கள் தலையை உடைச்சிக்கிறீங்க? ஆன்மீக முயற்சி செய்யுங்க அப்படின்றார். ஒருவேளை நீங்கள் சம்பாதிச்சுட்டு அந்த சென்டருக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே, அது உலக சேவையில் ஈடுபடுத்துகிறீங்கன்னு அர்த்தம். மற்றபடி உங்கள் ஸ்டேட்டஸ்க்காகவோ அல்லது உங்களுடைய பேர குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எதற்கும் பயன்படாதுன்ற அர்த்தத்தில் புரிய வைக்கிறார். பணம் இருக்குது அப்படின்னா நிறைய சென்டர்ஸ் நீங்கள் திறக்கலாம். அங்கே இந்த சகோதரிகள் மனிதனை தேவதையாக்கக்கூடிய வழி சொல்லுவார்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த படிப்பு எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். லட்சம் கோடி சம்பாதியுங்கள், ஆனால் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதன் மூலம் பாரதம் தூய்மையாக வேண்டும், எவர் ஹெல்தி ஆக வேண்டும். அதாவது பாபா சம்பாதிக்க வேண்டான்னு சொல்ல வரல. நீங்கள் சம்பாதிங்க, லட்சமும் சம்பாதிங்க, கோடியும் சம்பாதிங்க, ஆனால் உங்கள் பணத்தை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துங்க, பாபாவுடைய சேவையில் ஈடுபடுத்துங்க, பாரதத்தை தூய்மையாக்கக்கூடிய எவர் ஹெல்த்தி ஆக்கக்கூடிய சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்றார். சிவபாபா நிராகார ஞான கடலாக இருக்கிறார். இந்த ரதத்தில் பிரவேசமாகிறார். ஆகையால் குழந்தைகள் மிகவும் இரக்க மனமுடையவர் ஆக வேண்டும். தன் மீதும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாரதத்தை தூய்மையாக்கும் சேவையில் தன்னுடைய உடல் மனம் பணத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பணத்தை வைரம் என்று உணர்ந்து சொர்க்கத்தை உருவாக்கும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும், வீணாக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், எதிர்கால 21 பிறவிகளுக்கான பிராலப்தத்தை உருவாக்குவதற்காக இரவு பகல் வருமானத்தை சேமிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. ஷரீரத்தை மறக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், அழியாத சிம்ஹாசனத்தில் இருந்து இதய சிம்ஹாசனதாரியாகி சுயராஜ்யத்தின் போதையில் இருக்கக்கூடிய இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவர் ஆகுங்கள். அழியாத சிம்ஹாசனத்தில் இருக்கும் ஆத்மா சதா ஆன்மீக போதையில் இருப்பார். எப்படி ராஜா ராஜ்யத்தின் போதை இல்லாமல் ராஜ்யம் செய்ய முடியாது, அதேபோல் ஆத்மா சுயராஜ்யத்தின் போதையில் இல்லை என்றால் கர்மேந்திரியங்கள் என்ற பிரஜைகளின் மீது ராஜ்யம் செய்ய முடியாது. ஆகையால் அழியாத சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருந்து இதய சிம்ஹாசனதாரி ஆகுங்கள். மேலும் இதே போதையில் இருங்கள். அப்போது எந்த தடையும் பிரச்சனையும் உங்கள் முன்பு வர முடியாது. ஆக சிம்ஹாசனதாரி ஆகுவது என்றால் சகஜமாக இயற்கையை வென்றவர் மற்றும் மாயாவை வென்றவர் ஆகுவதாகும். ஸ்லோகன், சங்கல்பத்தின் சித்தி அடைய வேண்டுமென்றால் ஆத்ம சக்தி என்ற எரிபொருளை நிரப்பிக்கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.